அதே கிருஷ்ணா. ஸ்ரீமன் நாராயணன் கூட பக்தர்களுக்கு ஆட்பட்டோணும். அனன்யமான பக்தி பண்ணா பெருமாள் அவளுக்கு ஆட்பட்டுறார். மகரிஷிகளாகட்டும், மகா தவசிகளாகட்டும், அவெல்லாம் கூட பெருமாளை எவ்வளவோ தியானம், யோகம், யாகம் இது மூலியெல்லாம் அடைய பார்த்தா கூட ஒரு தூய பக்திக்கு பெருமாள் கட்டுப்பட்டுறார். அகஸ்தியர் சமுத்திரத்தையே கூட குடிச்சிட்டார் ஒரு சமயத்தில். விஸ்வாமித்திரர் ஒரு சொர்க்கத்தையே நடுவில் உண்டாக்கினார் திருசங்குன்ற அவரோட சிஷ்யருக்கு. அவ்வளோ பெரிய ரிஷிகள், தவசிகளுக்கு கூட பெருமாள் அகப்படுறதில்லை. காரணம் அவ தியானம் தபசுன்னு இருக்கா, பண்ணட்டோன்னு விட்டுறார். துர்வாச முனிவர் கூட ஒரு சமயம் ஒரு பக்தருண்ட அபச்சாரப்பட்டு ஸ்ரீமன் நாராயணாலேயே அவர் கைவிடப்பட்டார்னு ஒரு சரித்திரம். பெருமாள் ஒரு தூய அன்புக்கும் சுத்தமான பக்தி இருந்தா நம்ம கிட்ட அகப்பட்டுன்றார், நம்ம அவரை அடையும். ஆனா இதே தபோபலம், தான பலம் இதெல்லாம் இருந்தா கூட பெருமாள் அவளை உபேட்சிக்கிறதில்லை. எல்லாவற்றிலையும் தூய மனசு, உயர்ந்த பக்தி இருந்தா ஏற்கனவே சொன்னா போல பெருமாளை நம்ம அடைஞ்சிடலாம். வேதத்துல மயக்கிறது, அதாவது சாம வேதம் பாடி பெருமாளை மயக்கிறதுல ராவணனுக்கு ஈடு கிடையாது. ஆனால் அவன் குணத்தை பொறுத்து பெருமாள் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். தவத்துல இரண்டின மிஞ்சினது யாரும் கிடையாது. உடம்பு சதையெல்லாம் போய் எலும்பு கூட கரையாம் புத்து வச்சு கூட பெருமாள் அவனை அபேட்சிக்கல. காரணம் அவளுடைய குண அதிசயம்தான் காரணம். தானத்துல விரோச்சனன், பலியை விட சிறந்தவன், அவனும் பெருமாள் அடையல. இதே பாருங்க, சிங்கவேரிபுரத்துல குகனை கட்டி தழுவிண்டார் பெருமாள், சகோதரனாவே ஏத்துண்டார். அதுக்கு காரணம் அந்த அனன்யமான அந்த பக்தி தான் காரணம். பெருமாள் கிஷ்கிந்தியில வானர்கள் எல்லாம் தன்னோட தோழர்களா ஏத்துண்டார். கோகுலத்தில் எடுத்துக்கோங்க, ஆயர், சிறுவர்கள், சிறுமிகள், கோபியர்கள் எல்லாரும் நண்பர்களா பெருமாள் பலம் வந்திருந்தார். சபரி வயசான காலத்துல ராமர் அவருக்கு காட்சி கொடுத்து மோட்சம் கொடுத்தார். இவர்களை போல பக்தி பண்ணால் நான் வசமாவேன்னு பெருமாளே சொல்றார். பக்திக்கு ஒண்டிதான் நான் வசமாவேன் அப்படின்னு பெருமாளோட வாக்கு. இதே அனன்ய பக்தி, எந்த பிரயோஜனமும் இல்லாம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு பக்தி பண்ணான் அர்ஜுனன். அவன் கூடவே இருந்தார், அவனுக்கு வேண்டிய எல்லா சிசுரேஷைகளும் பண்ணார். பாரத போற அவருக்கு வென்று கொடுத்தார். அவர் ஒரு தாயோட சுபாவம் போலயே தான். இப்போ ஒரு ஆத்துல ஒரு குழந்தை இருக்கு, 2 ஆகம் தள்ளி ஒருத்தர் குழந்தைய கூப்பிட்டு அரவணைச்சு ஏதோ பக்ஷணம் கொடுக்குறா. அந்த குழந்தை அதை ஆற்றுக்கு எடுத்துன்னு வருது. அவள் அம்மா கேட்குறா, யாரும்மா கொடுத்தா அப்படின்னு. அதுவும் அந்த பக்கத்தாத்துல அந்த மாமி தான் கொடுத்தா அப்படின்னு குழந்தை சொல்றது.
அந்த அம்மாவுக்கு அந்த பக்கத்தாத்த அவர் மாமி மேலே ஒரு பாசம் வருது. தன் குழந்தைய அரவணைச்சு கொண்டாடினாலே அதனால் அந்த அம்மாவுக்கு அவன் மேலே ஒரு பாசம் வருது. அதே போல தான் பெருமாளும் தன்னை கவனிக்கிறாளோ இல்லையோ, தன் அடியார்களை கவனிச்சா அவ்வளோ சந்தோஷமாம் பெருமாளுக்கு. அதே போல ரிஷிகள் தேவர்கள் கூட அவர்கள் என்னதான் ஒரு பெரிய தவ வலிமை யோக வலிமை இருந்தாலும் தாசர்கள் என்ற அபராதம் பட்டா பெருமாள் அவளை கூட கைவிட்டுறாராம். இந்த சூரிய வம்சத்துல அம்பரீஷன் அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி, அதாவது சக்கரவர்த்தினா இந்த பூமண்டலம் முழுக்க அவர் ராஜா, பெரிய சக்கரவர்த்தி. ஆனா அவருக்கு எந்த கர்வமும் கிடையாது. இதெல்லாம் நம்முடையது இல்லை, எல்லாமே பகவான்து. நம்ம ஒரு அடிமை, பெருமாள் நம்மளுக்கு பிரபு, இந்த ராஜ்யமே பகவானுடையது தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒரு அந்த தனம், அந்த ஒரு பெரிய படை, எந்த விதமான கர்வமும் அந்த சக்கரவர்த்தின்ற இல்லையா. காரணம் அவர் பெருமாளையே சரணம் அடைஞ்சிட்டார். இது எதுவுமே நம்ம சொத்து இல்லை, நம்மளே பெருமாளோட சொத்து. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் என்ன ஒரு பெரிய சொத்து அப்படின்னு, இதெல்லாம் இருக்கிறதே நம்மளுக்கு பகவானுடைய அனுகிரகத்தினால தானே இதெல்லாம் இருக்குது அப்படின்ற எண்ணத்தோடு அவர் வாழ்ந்துன்னு வந்திருந்தார். இதுக்கு முன்னாடி ஒரு சமயம் அம்பரீஷன் அவர் ராஜ்யத்தில் ஒரு அற்புதமான ஒரு நந்தவனம், அங்கே பூத்திருக்கிற மலர்கள் அதோட வர்ணமாட்டம், அதோடைய நறுமணமாட்டம் தேவலோகத்தையும் மிஞ்சியதான். அவ்வளவு தன் கண்ணை போல பாதுகாத்துன்னு வந்தார் அம்பரீஷன். அதிலிருந்து யாரையும் ஒரு பூக்களை கூட பறிக்க விட மாட்டார். அந்த அளவு அந்த நந்தவனத்தை பாதுகாத்துன்னு வந்திருந்தார், பரிமாறிச்சிருந்தார் அவர். ஒரு சமயம் அந்த நந்தவனத்து மேலே, அந்த பூக்கள் மேலே ஒரு ஆசைப்பட்டு கந்தர்வ ஸ்திரீகள்லாம் ராத்திரிக்கு மேலே அங்கே உலவலாம். அந்த பூக்கள் எல்லாம் தன்னுடைய தலையில் சூடிண்டு அந்த நறுமணத்தை அனுபவிச்சுட்டு வெடிக்காத்தால் அவளுடைய லோகத்துக்கு, கந்தர்வ லோகத்துக்கு போயின்னு கொண்டு இருந்தா அவெல்லாம். இதை எதேச்சியாக ஒரு நாள் ஒரு காவலாளி மட்டும் இதை பார்த்துட்டான். அவன் சக்கரவர்த்தின்னு சொன்னான், இது மாதிரி நீங்கள் பூக்கள்லாம் காணும் போகிறது அப்படின்னு சொன்னீங்களே, இது நான் என் மேலே தப்போ இந்த நாட்டு மக்களோட தப்போ கிடையாது. தேவலோக மங்கைகள்லாம் இங்கே ராத்திரியில் அந்த மலர்களை பறித்து தன் தலையில் சுடிண்டு அவள் அழகு பார்த்துட்டு இங்கே வெடிகாத்தால் வேலையில் கிளம்பி போயிடுறா அப்படின்னு சொன்னானான். உடனே அம்பரீஷன் என்ன பண்ணானா, அவனும் இதை கவனிக்கணும்னு ஒரு நாள் வந்தப்போ அவனுக்கும் ஆச்சரியமாக இருந்துதான். அவனும் அவளை பிடிக்கிறதுக்காக போகும்போது எல்லாரும் மறைஞ்சிட்டாலாம். ஒரே ஒரு ஸ்திரீ மேலே அம்பரீஷன் கைப்பற்றுத்து, பிடிக்க போயிட்டான், கைப்பற்றுத்து. அவளோ பாவம் அந்த கந்தர்வ ஸ்திரீ அரசே, இது மாதிரி மானிடர்கள் கைப்பட்டா திரும்பி எங்களை அந்த கந்தர்வ லோகத்தில் சேர்த்துக்க மாட்டா, இப்படி பண்ணிட்டீங்களே, இந்த எங்கள் லோகத்தில் இல்லாத அழகு இந்த நந்தவனத்தில் இருக்குன்னு ரசிக்க வந்ததுக்கு இது மாதிரி ஒரு பாப்பம் எனக்கு ஏற்பட்டுட்டே உங்களுக்கு, இதனால் உங்களுக்கும் தான் பாப்பம். ஒரு கந்தர்வ ஸ்திரீயை அவள் லோகத்துக்கு அனுப்ப முடியாமல் போன பாவம் உங்களை சேரும் அப்படின்றார். இவரும் அந்த மங்கையின்ற காலில் விழுந்து வணங்கி, அம்மா தாயே என்னை மன்னிச்சிடு, இந்த பாவம் போகிறதுக்கு
நீயும் உங்கள் லோகத்தில் போய் சேர்றதுக்கு என்னம்மா வழி எதனா இருக்கான்னு கேட்குற. அந்த ஸ்திரீயும் இதுக்கு ஒரே வழிதான், ஏகாதசி உபவாசம் இருக்கிறவா யாராவது வந்து என்னை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணால் நான் என் லோகத்துக்கும் போயிடுவேன், உங்களுக்கும் அந்த பாபம் போயிடும். ஏகாதசி விரதம், பெருமாள் விஷ்ணுவுக்கு ஏகாதசி விரதம் இருக்குவாதான் இந்த பாப்பத்தை போக்க முடியுன்றா. உடனே அவங்க அந்த மந்திரியை கூப்பிட்றான், நம்ம என்ன ஏகாதசி விரதம் விஷ்ணுக்காமே யார் இருக்கா நம்ம நாட்டில் தேடுங்க அப்படின்றா. அரசே, இது வரைக்கும் இது கேள்விப்படாத ஒன்றாக இருக்குது, நம்ம நாட்டில் இது மாதிரி யார் இருக்கிறதா தெரியலன்னு அவரும் பறைச்சாற்றி எல்லாரையும் கேட்குறார். உடனே ஒரு அம்மா, வயசான அம்மா, ஒரு 90 வயசு அவளுக்கு, அந்த அம்மா வயசான அம்மா மட்டும் வந்து அம்பரீஷன்கிட்ட, ராஜா ஏகாதசி விரதம் நான் இருக்கேன், என்னுடைய சிறு வயதுலேருந்தே நான் ஏகாதசி விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்து அந்த ஏகாதசி விரதத்தோட மகிமையும் விஷ்ணுவோடைய அந்த பெரும் ஒரு வாத்சல்யத்தையும் சௌலபியத்தையும் அந்த அம்மா எடுத்து அம்பரீஷனுக்கு கூற, அம்பரீஷன் விஷ்ணு பக்தனாகவே ஆயிட்டான். அப்படியே சந்தோஷம், ஸ்ரீமன் நாராயணா நாராயணா அப்படின்னு கண்ணில் ஜலம் விட்டு அழறான். அந்த வயசான அம்மாவும் அந்த ஸ்திரீயை, கந்தர்வ ஸ்திரீயத்தோட ஆசீர்வாதம் பண்ணா தொட்டு. அந்த ஸ்திரீயும் தன்னுடைய கந்தர்வ லோகத்துக்கு போய் சேர்ந்தா. அம்பரீஷனுக்கும் அந்த பாபம் விலகித்து. அப்படியாப்பட்ட ஏகாதசி விரதத்தை இனிமேல் நான் கண்டிப்பாக கடைப்பிடிப்பேன், இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளையை, அரச கட்டளையை போட்டார் அந்த அம்பரீஷ சக்கரவர்த்தி. அதிலிருந்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை அவர் தன்னுடைய ஹிருதய துடிப்பாகவே நினச்சி வாழ்ந்துன்னு வந்தார். ராதே கிருஷ்ணா.